குட் ஈவினிங் காய்ஸ். சூப்பரான ஒரு மாலை வணக்கங்க. இந்தியாவின் ஸ்காட்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய கூர்க்கில் இருந்து தான் நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூர்க்கில் இருக்கிற கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி தாங்க இருக்கிறோம். இதுதாங்க பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ். ரொம்ப குட்டியான பஸ் ஸ்டாண்டுங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் சின்ன பஸ் ஸ்டாண்டு தாங்க இது வந்து. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற என்கொயரி ஆஃபீஸ் அண்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கவுண்டருங்க. இதுதாங்க டைம் டேபிள். கூர்க்லேருந்து எந்தெந்த ஊருக்கெலாம் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் டேபிளில் போட்டிருக்காங்க. கூர்க்லேருந்து தமிழ்நாட்டுக்கு ரெண்டு இடத்துக்கு மட்டும்தாங்க பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மதுரைங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ட்ராவல் எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா கூர்க்லேருந்து மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான பஸ்லாங்க. நமக்கான பஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா 7:15 தான் நமக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாங்க. ஈவினிங் கிளைமேட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு காஃபி சாப்பிட்டு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாங்க. இங்கே வந்து கிளைமேட்டை புரிஞ்சிக்கவே முடியலங்க. கொஞ்சம் மழை பெய்யுது, அடுத்த கொஞ்சம் நேரம் மழை பெய்யாமல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சு நின்றுருக்கு. இங்கே ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸெல்லாம் இந்த மாதிரி தாங்க இருக்குது. ரொம்ப பழைய பஸ்ஸாக தெரியுதுங்க. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறதும் கர்நாடகா சரிகே பஸ்ஸில் தாங்க. ஸோ நம்ம பஸ் இன்னும் வரல, மங்களூர்லேருந்து வந்துட்டுருக்குங்க. சூப்பரான பஸ்ஸுங்க அந்த பஸ்ஸு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஐராவத் வந்து பெங்களூர்லேருந்து மைசூர் வழியாக மடிக்கேரி வந்திருக்குங்க. திருப்பி அகெயின் நைட் இங்கேருந்து பெங்களூர் கிளம்புங்க. கேஎஸ்ஆர்டிசிலேயே தமிழ்நாட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் ஓடக்கூடிய ஒரே ஒரு பஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த பஸ் தாங்க. மங்களூர்லேருந்து மடிக்கேரி வந்துட்டு மடிக்கேரியிலேருந்து மைசூர், மைசூர்லேருந்து ஈரோடு வழியாக நம்ம மதுரை போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 650 கிலோமீட்டர் வருங்க. செம லாங் ஜேர்னிங்க இந்த பஸ் ஜேர்னி வந்து. நம்ம தலைவன் உள்ளே வந்துட்டுருக்கான் பார்த்தீங்களா? இந்த வண்டியில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. வண்டி ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்க. நான் ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிட்டேன். இருந்தாலும் வண்டி பாருங்களேன் எவ்வளோ ஃபுல்லாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. கர்நாடகா சரிகே சூப்பராக இருக்குங்க. இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. இதே மாதிரி வண்டியில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் மைசூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இன்டர் ஸ்டேட்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா பெர்மிட் வந்து. கர்நாடகா சரிகே வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங் ரூட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான வண்டி தாங்க. பின்னாடியும் போர்டு வச்சுருக்காங்க. மங்களூர், மடிக்கேரி, மைசூர், ஈரோடு, மதுரை. சூப்பரான நேம் போர்டுங்க இந்த போர்டு வந்து. இந்த வண்டியோட டிரைவர் கேபின் பக்கத்தில் இந்த மாதிரி சீட்டை பார்த்தோன்னா எனக்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்க. என்னடா இந்த வண்டியில் மட்டும் இந்த மாதிரி சீட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்காக அப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ட்ராவல் கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:15 ஆயிடுச்சு. நம்ம வண்டியும் இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. 7:10க்கு உள்ளே வந்தாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி இந்த வண்டியோட ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மங்களூரில் கிளம்பி மடிக்கேரி வந்துட்டு மடிக்கேரியிலேருந்து மைசூர், மைசூர்லேருந்து பர்கூர் வழியாக ஈரோடு போயிட்டு அங்கேருந்து நம்ம ஆக்சுவலாக போகிற ரூட்டு தாங்க. கரூர், திண்டுக்கல் இந்த வழியாக மதுரை ரீச் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிக்க ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரூட் வண்டிங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே கேஎஸ்ஆர்டிசி ரன் பண்ணுற வண்டிகள்லேயும் லாங்கான ரூட் இந்த ரூட்டு தான். கோயம்புத்தூர் ஓட்டுற வண்டி கூட இந்த ரூட் இவ்வளோ தூரம் போகாது. பட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இன்றைக்கி நம்ம டிக்கெட் புக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் சீட் பக்கத்துலேயே தாங்க, சீட் நம்பர் 5. ஸோ நல்லா ஃப்ரண்ட் வியூ பார்த்துட்டே போகலாங்க. நல்ல மலையில் நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்களேன், முன்னாடி மிரரே தெரியலங்க. அந்தளவுக்கு பனிமூட்டமாக இருக்குது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறேங்க. இங்கேருந்து குசால் நகர் போகிற வரைக்கும் நமக்கு இப்படி தாங்க இருக்கும். அப்பப்போ மழை பெய்யும், இந்த மாதிரி பனி தாக்கம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ரோடு மாதிரி தான் தெரியும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு பனி இருக்காதுங்க. இங்கே பாருங்களேன், லைட்டாக மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. ரொம்ப ரொம்ப திறமை வாய்ந்த டிரைவர்ஸ் தாங்க இந்த ரூட்டில் வண்டி ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இருக்குங்க ரோடெல்லாம். நம்ம டிரைவரை நான் சூப்பராக ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக எதுக்காக முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இப்போ தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 டிரைவர்ஸ் இருப்பாங்களாங்க. ஆல்மோஸ்ட் 650 கிலோமீட்டர் வருதுங்க மங்களூர் டு மதுரை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் ரெஸ்ட் எடுக்கும்போது இன்னொருத்தர் டிரைவ் பண்ணுவார். அவர் ரெஸ்ட் எடுக்கும்போது இன்னொருத்தர் டிரைவ் பண்ணுவார். பட் கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க.
நம்ம எஸ்சிடிசி ஓட்டுற டிரைவர்ஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் தான் இருப்பாங்க. டிரைவர் கம் கண்டக்டராக தான் இருப்பாங்க. ஒருத்தர் ஓட்டும்போது இன்னொருத்தர் ரெஸ்ட் எடுப்பார், இன்னொருத்தர் ஓட்டும்போது அவர் ரெஸ்ட் எடுப்பார். ஸோ அவரே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடாக 2 டிரைவர் கொடுத்துருக்காங்க, ஒரு கண்டக்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லாங் ரூட்டு, அதுவும் ஃபுல்லாகவே ஹில்ஸில் ஓட்டுற மாதிரி தெரியும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு 2 டிரைவர் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூட்டில் கேபின் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் முன்னாடி சீட்டில் புக் பண்ணியிருந்தேங்க. நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வண்டி ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஒரு சில சீட் மட்டும் தான் காலியாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது மண்டே தாங்க. மண்டே கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ரொம்ப ஃபுல்லாக தாங்க போயிட்டுருக்கு. நம்ம இப்போது குசால் நகர் ரீச் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 8:05 ஆகுதுங்க. ஆன் டைமுக்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேங்க. சூப்பராக வண்டி ஓட்டிகிட்டு வந்தார். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் சீட் 2-3 இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த வண்டிக்கு புக்கிங் இருக்கிறதுனால நிறைய பேர் புக் பண்ணியே யூஸ் பண்ணுறாங்கங்க. சாயந்தரம் 3 மணிக்கு மங்களூரில் ஸ்டார்ட் ஆகிற ஜேர்னி அடுத்த நாள் காலையில் 8:30 மணிக்கு மதுரை மாட்டுத்தாவணி ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆன்லைனில் போட்டிருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டைமில் ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ட்ராவல் பண்ணும்போது தான் தெரியும். குசால் நகர்லேருந்து 2-3 பேர் ஏறிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வண்டி இங்கேருந்து கிளம்பிடுச்சுங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹன்சூர் வழியாக நம்ம மைசூர் வரைக்கும் போக போகிறோங்க. லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெங்களூர்லேருந்து மைசூர் வழியாக மடிக்கேரி வந்திருந்ததை அந்த வீடியோவில் நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். கூர்க்கில் வந்து நம்ம எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம், எந்தெந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து. ஸோ அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போது ஹன்சூர் ரீச் பண்ணியாச்சுங்க. இந்த வண்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் ஸ்டாப் தான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:15 ஆகுது. மடிக்கேரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குசால் நகர் ஸ்டாப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கன்சூர் நிறுத்தியிருக்காங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைசூர் தாங்க. ஸோ லிமிட்டட் ஸ்டாப்பில் தான் இந்த வண்டி ஓடுது. ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் வண்டி இல்லையா. ஸோ டைம் கீப்பப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஸ்பீட்லாம் தாறுமாறாக இருக்குங்க. 75 to 80 தாராளமாக ஓட்டிகிட்டு இருக்காரு. நம்ம அண்ணா சூப்பராக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காருங்க. நம்ம இப்போது மைசூர் சிட்டிக்குள்ளே வந்தாச்சுங்க. செம நீட்டான சிட்டிங்க. டே டைம்லையும் சரி, நைட் டைம்லையும் சரி, மைசூர் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நமக்கு லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா, இதுதாங்க மைசூர் பேலஸ், மைசூர் அரண்மனை. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நம்ம பார்க்கக்கூடிய இடங்களில் இந்த மைசூரும் ஒன்றுங்க. இங்கே பாருங்கள் லைட்டிங்ஸில் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளேஸ்லாம் நான் போய் பார்த்ததே கிடையாது. இதுக்குன்னு தனியாக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மைசூரில் இருக்கிற எல்லா பிளேஸையும் கவர் பண்ணிடலாங்க. நம்ம இப்போது மைசூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 10:25 ஆகுதுங்க. அடுத்து இங்கேருந்து நம்ம வண்டிக்கு டைம் பார்த்தீங்கன்னா 10:45ங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டின்னர் பிரேக் மாதிரி தான். இங்கே வந்து நம்ம டின்னர் பிரேக் எடுத்துக்கலாங்க. மைசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ட்ராவலாக ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10:50. ஒரு 5 நிமிஷம் டிலேயில் தான் இங்கேருந்து கிளம்பியிருக்கோம். வண்டி ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிருச்சு. நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் புக்கிங் தான். ஸோ நிறைய பேர் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈரோடுக்கு நம்ம டிஎன்எஸ்டிசி ஒரு வண்டி வந்து நிற்கிதுங்க. ஸோ அதில் நிறைய பேர் வந்து போட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மைசூர் வரைக்கும் ஒரு அண்ணா ஓட்டிகிட்டு வந்தார் டிரைவர்னா. இப்போ வந்து இன்னொருத்தர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார். இப்போ வந்து இவர் தான் அடுத்து
எவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வராரு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த வண்டிக்கு மைசூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் டீசல் ஃபில் பண்ணுவாங்களாம். ஸோ மைசூர்லேருந்து ஆக்சுவல் ரூட்டான திம்பம் மலைப்பாதை இந்த வழியாக போகாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியாக போகிறோங்க. பர்கூர் வழியாக போகிறோம். பர்கூர் வழி வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் பஸ்ஸுக்கு அலோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த வழியாக போகிறோம். திம்பம் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் அலோடு கிடையாதுங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா பர்கூர் வழியாக போகுது. இந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்தியூர் போயிட்டு அங்கேருந்து ஈரோடு கனெக்ட் பண்ணி கரூர் திண்டுக்கல் வழியாக மதுரை போகிறோங்க. நம்மளோட எஸ்சிடிசி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே மதுரையிலேருந்து மடிக்கேரி வரைக்கும் ஒரு வண்டி ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா 2 டைமும் இந்த ரூட்டில் தான் ட்ராவல் ஆகும். தென் மங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் ஒரு வண்டி போது சொன்னேன்னு பார்த்தீங்களா, அது வந்து ஐராவத் வண்டிங்க. ஸோ அந்த வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா மைசூர்லேருந்து இந்த வழியாக தாங்க போகும். ராமாபுரம், பர்கூர், அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கோயம்புத்தூர் போயிடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பர்கூர்லேருந்து ஈரோடு போயிட்டு அங்கேருந்து மதுரை போகிறோங்க. மடிக்கேரியிலேருந்து மதுரை வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த வண்டியில் டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 561 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணேன். ஆஃப்லைன்லையும் இதே டிக்கெட் தானா அப்படிங்கிறது வந்து எனக்கு சரியாக தெரியலங்க. நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா ஆஃப்லைன் டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். மைசூர்லேருந்து கொல்லைக்கேல், கனூர், ராமாபுரா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்கூர், கடைசியாக வந்து அந்தியூர் நம்ம ரீச் பண்ணிடுவோம். ஸோ அது பர்கூருக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கர்நாடகா பார்டர் தான். பர்கூருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே ஹில்ஸ் ரோட்டில் தான் போகிறோம். நம்ம அடர்ந்த காடு தான். பார்க்கலாங்க ஏதாவது வனவிலங்குகள் நம்ம கண்ணில் சிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தூரத்துக்கு ரோட் ஃபெசிலிட்டியும் கொஞ்சம் மோசமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நைட் டைமில் இந்த பக்கம் அதிகப்படியான போக்குவரத்து இருக்காது. ஸோ ஓரளவுக்கு தான் வண்டிகள் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கான மலைப்பகுதி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் தூரம் ரோடு நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஸோ இப்படி தாங்க இருக்குது. ரொம்ப இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வண்டி தாங்க இப்போதைக்கு போயிட்டுருக்கு. முன்னாடி வண்டி வருதான்லாம் தெரியல. ஆப்போசிட்டில் வண்டி வரக்க சான்சஸ் இருக்குங்க. இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பஸ்ஸஸ் அண்ட் தென் ஒரு சில வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் அலௌடுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் அந்தளவுக்கு வண்டிகள்லாம் பார்க்கவே இல்லைங்க. பழனிலேருந்து மைசூர் வரக்கூடிய ஒரு டிஎன்எஸ்டிசி நைட் டைமில் இந்த ரூட்டில் தான் வருமா. அதே மாதிரி ஈரோட்லேருந்து மடிக்கேரி போகக்கூடிய ஒரு கர்நாடகா சரிகை அந்த வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் தான் வருவாங்க. ரொம்ப பெண்டாக இருக்குங்க இந்த ரூட்டு. ஆப்போசிட்டில் வண்டி வந்தாலே ஒதுங்கிறதுக்கே இடம் இல்லைங்க. அந்தளவுக்கு ரொம்ப கவனமாக தான் ஓட்ட வேண்டியிருக்கு. நமக்கு ஆப்போசிட்டில் தெரியுதா மதுரை டு மடிக்கேரி எஸ்சிடிசி வண்டிங்க. ஸோ அந்த வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ தான் அந்த வண்டி கிராஸ் ஆகுது நம்மளை. ரோடு தாங்க ரொம்ப மோசம். ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. வந்து டிரைவரனால ரொம்ப ஃபீல் பண்ணி தான் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. டெய்லியுமே இந்த ரூட்டில் தான் வண்டி ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்ணில் எந்த விலங்குமே சிக்கலைங்க. ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் வாகன போக்குவரத்து இருக்கிறதுனால விலங்குகள் எதுவும் வெளியே வரலான்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ரோடு மோசமாக இருக்கிறதுனால தான் அதிகப்படியான போக்குவரத்து இந்த ரூட்டில் கிடையாதுங்க. ரொம்ப லிமிட்டடாக தான் வண்டி வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. திம்பம் ரூட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டிகள் ஃபுல்லாகவே ஓடிட்டுருக்கோம். பட் நைட் டைம்ன்றதுனால திம்பம் ரூட்டில் பஸ்ஸு வண்டி எதுவுமே அலோட் கிடையாதுங்க. இப்போ நம்ம தமிழக கர்நாடக எல்லையான பர்கூர் ரீச் பண்ணியாச்சுங்க. இதுக்கு அடுத்த ஊர் தான் பர்கூர். இது வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டுங்க, தமிழ்நாடு கர்நாடகா பார்டர். நிறைய வண்டி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி அலோவ் பண்ணலையா இல்லை ரெஸ்ட்டுக்காக நிறுத்திருக்காங்களான்னு தெரியலங்க.
அந்த பார்டர் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தாங்க ரோடு சூப்பராக இருக்குது. நைட் டைமில் இந்த ரூட்லலாம் ட்ராவல் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எந்த டைமில் வனவிலங்குகள்லாம் வரும்னு தெரியாது. அதே மாதிரி ரோடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமான ரோடெல்லாம் கிடையாதுங்க, கொஞ்சம் குறுகலான ரோடு தான். ஆப்போசிட்டில் வண்டி வந்தாலும் ரொம்ப கவனமாக தான் நம்ம ஒதுங்குற மாதிரி இருக்குங்க. வண்டியோட ஸ்பீடு இங்கேயுமே தாறுமாறாக தாங்க ஓட்டிகிட்டு இருக்காரு. 50 to 60 தாராளமாக ஓட்டுறாரு. டேர்னிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காருங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளு தாங்க 2 பேருமேவும். நைட் டைமில் ஒரு திகிலான ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோங்க. சூப்பரான ட்ராவலாக தான் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட் ஃபுல்லாகவே முழிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கண் முழிச்சு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மைசூர் டு கோயம்புத்தூர் அந்த திம்பம் ரூட்டில் போயிருப்போம். அதுலேயுமே வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம். பட் இந்த டைம் வந்து இந்த ரூட்டில் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பஸ்ஸில் புக் பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாமல் இது லாங்கஸ்ட் பஸ்ஸுன்றதுனால தான், லாங் ட்ராவல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதையுமே கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த ரூட்டை சூஸ் பண்ணோம். இப்போ நம்மளை கிராஸ் பண்ணி ஒரு பஸ்ஸு போச்சு பார்த்தீங்களா, அது வந்து கோயம்புத்தூர்லேருந்து மங்களூர் போகிற வண்டிங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயோ பிரேக் கொடுக்க போகிறாங்க. அது வந்து பர்கூர்லன்னு சொன்னாங்க. அது வந்து பர்கூரான்ற எனக்கு சரியாக தெரியலங்க. இந்த இடத்துல தான் நம்ம வண்டிக்கு ரெஸ்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா 2:30 மணி ஆகுதுங்க. மைசூருக்கு அப்புறம் கொஞ்சம் ரோடெலாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த ஹில்ஸ் ரூட்லாம் அதெல்லாம் கடந்து வந்து இப்போ தான் 2வது பிரேக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டான பிளேஸ்லாம் சொல்ல முடியாதுங்க. இந்த ரூட்டில் ஓடக்கூடிய பஸ்ஸு, லாரி, வேன் இந்த மாதிரி எல்லா வண்டிகளுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரெஸ்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் நீட்டாக இருக்குது. டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லைங்க. தூரமாக தெரியுதா, கீழே வந்து அந்தியூர் நினைக்கிறேன் அந்த இடம். நம்ம இறங்க போகிறோங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கி எந்திரிக்கலான் இருக்கேங்க. அடுத்து எங்கே எந்திரிக்கமோ அங்கேருந்து நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமை அவசியங்க. அந்தளவுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏன்னா ட்ராவல் டைம் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி பேக் பெயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குங்க. உட்காந்துட்டே வர முடியலங்க இந்த வண்டியிலலாம். குட் மார்னிங் காய்ஸ். வண்டியோட அழுங்கல் குழுங்கல் சத்தத்தெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தூங்கியாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆக போகுதுங்க. 5:55 நம்ம கரூர் ரீச் பண்ணியிருக்கோம். ஈரோடுக்கு வந்து 4:45 வந்தோமாங்க. 4:45 ஈரோடு ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ கரூர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:55ங்க. கரூர் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு தான் போகுமா இந்த வண்டி. காலையிலே பாருங்களேன் கரூர் பஸ் ஸ்டாண்டில் கூட்டத்தை. டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுதுங்க. சரியான க்ரௌடுங்க கரூரில். பஸ் ஸ்டாண்டு உள்ளே போயிட்டு தாங்க நம்ம வெளியே போகிறோம். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு, கரூர், திண்டுக்கல்லாம் ஓரளவுக்கு போட் பண்ணியிருக்காங்க. மதுரை போகிறவங்களும் இருக்காங்கங்க. ஒரு 10 பேர் வந்து டேரெக்டாக மங்களூர்லேருந்தே வந்திருக்காங்க. நம்ம மட்டும்தான் மடிக்கேரியிலேருந்து வந்திருக்கோம். மைசூர்லேயும் ஓரளவுக்கு ஏறி இருக்காங்க. ஸோ இந்த பகுதி மக்களுக்கு இந்த வண்டி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கரூருக்கு அப்புறம் பிரேக் எதுவும் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. திண்டுக்கலுக்கு முன்னாடி ஹோட்டல் ஆர்த்தியில் வந்து ஒரு பயோ பிரேக் மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா 3 பிரேக்குங்க. ஒன்று வந்து மைசூரில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்கூரில் எடுத்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் கிட்ட ஒரு பிரேக் கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து ஃபில்லானால் தான் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க. கரூரில் ஓரளவுக்கு தான் ஃபில்லாச்சு. வண்டி அப்படியே எடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம லாங் ரூட்லேருந்து வந்துட்டுருக்கோம், மங்களூர்லேருந்து வந்துட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆன் டைமுக்கு நம்ம மதுரை போகணும் அப்படிங்கிறதுக்காகவே வண்டி போயிட்டுருக்குங்க.
ஈவினிங் டைமில் இதே மாதிரி 4 மணிக்கு நினைக்கிறேங்க மதுரையிலேருந்து எடுப்பாங்க போல். அகெயின் வந்து அதிகாலையில் மங்களூர் ரீச் பண்ணிடுவாங்கங்க. ஸோ மதுரை மக்களுக்கு மைசூர், மடிக்கேரி, மங்களூர் போகிறதுக்கு இந்த வண்டி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வண்டியோட ஸ்பீடு தாங்க டாப் நாச்சாக போயிட்டுருக்கு. 70க்கு குறையாமல் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்கங்க. ஸோ இப்படிலாம் ஓட்டுறதுனால தான் நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா டைம் அச்சீவ் பண்ண முடியுதுங்க. இப்போ வந்து நம்ம வண்டியோட 3வது பிரேக்குக்காக நம்ம ஹோட்டல் ஆர்த்தி உள்ளே போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கலுக்கு முன்னாடி இருக்குங்க. இது வந்து ஒரு சின்ன பயோ பிரேக் மாதிரி தாங்க. ஸோ நமக்குமே ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படியே இறங்கி ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாங்க. ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் 7:10க்கு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓரளவுக்கு டீசெண்டான பிளேஸ்ன்னு தான் சொல்லுவேன். பட் காஸ்ட்டு தாங்க, எந்த ஹோட்டல் போனாலும் காஸ்ட்டு தான் செம்ம காஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு கம்மி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நம்ம ட்ராவல்லே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா, திருவனந்தபுரம் டு பெங்களூர் போனோம் பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸில் நாகர்கோவிலில் ஒரு பிரேக் கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருந்ததுங்க. மற்றபடி எல்லா இடங்கள்லையுமே வந்து காஸ்ட் அதிகமாக தாங்க தெரியுது. கரூருக்கு அப்புறம் நம்ம பிரேக் முடித்தோம். பிரேக் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்ங்க. திண்டுக்கல் பைபாஸில் தான் போகுமா, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மதுரை தாங்க அடுத்த ஸ்டாப் வந்து. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வண்டி திண்டுக்கல் உள்ளே போல், திண்டுக்கல் பைபாஸ் தாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:40 ஆகுதுங்க. இந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பைபாஸில் இருக்கிற பழனி ஜங்ஷனுங்க. நேராக போனால் மதுரை போகிறது, ரைட்டில் போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பழனி போகிற ரூட்டுங்க. லெஃப்ட் சைடு உள்ளே போகிறது திண்டுக்கல் சிட்டிக்குள்ளே போகிறதுங்க. மங்களூர்லேருந்து மதுரை வரைக்கும் இந்த வண்டியோட ட்ராவல் டைம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 18 மணி நேரம் வந்துடுதுங்க. ஈவினிங் 3 மணிக்கு மங்களூரில் கிளம்பி அடுத்த நாள் காலையில் 8:30 மணிக்கு தான் மதுரை ரீச்சுன்னு போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 17:30 மணி நேரம் வருதுங்க ட்ராவல் மட்டும். சரியான லாங் ட்ராவலுங்க. மங்களூர்லேருந்து மதுரை வர்றவங்கலாம் இந்த வண்டியில் ரொம்ப ரொம்ப பொறுமையாக வரணுங்க. பட் வண்டியோட ஸ்பீடெல்லாம் குறை சொல்லவே முடியாது. ஆவரேஜாக 70 வரைக்கும் சூப்பராக ஓட்டிகிட்டு வர்றாங்க. 2 பேருமே சூப்பராக ட்ரைவ் பண்ணுறாங்கங்க. மங்களூர்லேருந்து மதுரை வர்றதுக்கு வாரத்தில் ஒரு நாள் வண்டி இருக்குங்க. தாதர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் வீக்லி ஓடக்கூடிய ஒரு ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மங்களூர் வழியாக கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வழியாக வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி போகுங்க. ஸோ அந்த வண்டி தான் மதுரை மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ட்ரெயின். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிங்க ப்ரைவேட் பஸ்லாம் அந்தளவுக்கு ஓடுதான்னு எனக்கு தெரியல. பட் கேஎஸ்ஆர்டிசி ஒரு சூப்பரான சர்வீஸை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மங்களூர்லேருந்து மதுரை வரைக்கும் மடிக்கேரி வழியாக மதுரை மக்களுக்காகங்க. ஸோ சூப்பரான வண்டிங்க இந்த வண்டி. நம்ம இப்போது மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:50 ஆகுதுங்க.
நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். மடிக்கேரியிலேருந்து மதுரை வரைக்கும் கிட்டத்தட்ட 14 மணி நேரம் ஆகிருச்சுங்க. நம்ம மதுரை மாட்டுத்தாவணி ரீச் பண்ணும்போது 9:15 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி பார்த்தாலும் 14 மணி நேரம் ட்ராவல் இந்த வண்டியில் நமக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. ஓரளவுக்கு பெயின் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வண்டியோட ரூட்டு எங்கெல்லாம் பயோ பிரேக் கொடுத்தாங்க, வண்டியோட ஸ்பீட்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம மதுரை மாட்டுத்தாவணி ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம சொன்ன மாதிரி 9:00 நம்ம மதுரை மாட்டுத்தாவணிக்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ட்ராவல் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.